ஆவடி கழிவுநீர் லாரி உரிமையாளர்களுக்கு திடீர் தடை. ஆவடி மேயரை குற்றம் சாட்டி பரபரப்பு பேட்டி. திமுகவினரின் கழிவுநீர் லாரிகள் மட்டுமே ஓட வேண்டும் என நிர்பந்தம். ஆவடி கழிவுநீர் லாரிகளுக்கு மறுக்கப்பட்ட அனுமதி. ஆவடி மாநகராட்சி மேயர் தங்களுக்கு தடை விதித்திருப்பதாக கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த ஆவடி மாநகராட்சி பகுதியில் தனியார் கழிவுநீர் அகற்றும் 15க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த லாரிகள் ஆவடி மாநகராட்சியில் அனுமதி பெற்று வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் கழிவுநீரை அகற்றுவது வழக்கம். அவ்வாறு அகற்றப்படும் கழிவுநீரை திருமுல்லைவாயில் அன்னனூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் வெளியேற்று குழாயில் விடுவார்கள். அங்கிருந்து கழிவுநீர் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அண்ணாநகர் பகுதி வரை குழாய் மூலம் அனுப்பப்பட்டு பின்னர் பெருங்குடிக்கு கொண்டு செல்லப்படும். கடந்த 2 வருடங்களாக இயங்கி வந்த கழிவுநீர் லாரிகளுக்கு தற்போது திடீரென ஆவடி மாநகராட்சி தடை விதித்துள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள், இந்த கழிவுநீர் லாரிகளை நம்பி 30 குடும்பங்கள் உள்ளன. ஆனால் திடீரென கழிவுநீர் வெளியேற்று மையத்தில் நாங்கள் கழிவுநீரை ஊற்றக்கூடாது என கூறுகிறார்கள். அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் புதிதாக 4 லாரிகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதையெல்லாம் செய்வது ஆவடி மாநகராட்சி உதயகுமார் தான் செய்கிறார். அவர்தான் அதற்கு காரணம். திமுக ஆட்கள் மட்டும்தான் லாரிகளை இயக்க வேண்டும், மற்ற யாரும் இயக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் இப்படி செய்கிறார்கள். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1.25 கோடி ரூபாய்க்கு வந்து டெண்டர் எடுத்துக்காங்களா? அவங்க வண்டி 4 வண்டி, அவங்க வண்டி மட்டும் தான் ஓட்ட முடியுமா? மற்ற ஆள் வண்டி இப்பெல்லாம் ஓட்டக்கூடாதான். இது என்ன சார் நியாயம் சொல்லுங்க? இது எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு முடிவு வேணும் சார். இன்னைக்கு ஊத்தே இல்லை. இப்போ நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் சார். அவங்க சாவி வச்சு பூட்டிட்டு விடக்கூடாதுங்க. இப்போ எங்களுக்கு நாங்க எங்க பொழப்புக்கு எங்க போவோம்? நாங்க டிவி கட்டணும், டாக்ஸி கட்டணும், எங்க வீட்டு வருமானம், எங்க கிளீனர் குடும்பம் எவ்வளவு பேருக்கு பாதிக்கும் சார். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க சார். மாநகராட்சியில என் பேர் சுரேஷ் சார். மாநகராட்சியில பேசின அதிகாரி என்ன சொன்னாங்க? என்ன சார் எல்லாமே எதுவுமே கண்டுக்கிட்டே மாட்டாங்க சார். எதுவுமே அவங்க தான் காரணமே சார். அவங்க தான் மேயர் தான் சார் காரணமே. எல்லாமே சார் பார்த்தாச்சு. எதுவுமே நடவடிக்கை இல்லை சார். இதுக்கு என்ன சார் வழி? நீங்க தான் சொல்லுங்க சார். என் பேர் செல்வம். நான் திருமலவாயில ஒரு 10-12 வருஷமா இருக்கிறேன். எனக்கு வந்து தொழில், எங்க எல்லாருக்குமே தொழில் வந்து 15 வருஷமா 20 வருஷமா இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த 20 வருஷமா இருக்கிறவங்க இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் அதை நம்பிதான் இருக்கு. கழிவுநீர் தொழில் பின்னாடி இருக்கு பாருங்க வண்டிங்க. இத்தனை வண்டிங்களோட 30 குடும்பம் இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க இந்த பம்ப் ஹவுஸ்ல ஆவடி பம்ப் ஹவுஸ்ல மாநகராட்சியில பர்மிஷன் வாங்கி இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருந்தோம். நீல இருந்து இன்னைக்கு லோடு போட்டு வரோம், ஊத்த வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. உள்நோக்கம் என்னன்னு தெரியல. ஆனா மாநகராட்சியில நாங்க வந்து ஆல்ரெடி டிடி எடுத்து எங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ரெனியூவலுக்கு ஆல்ரெடி இருந்தது. ரெனியூவல் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இங்க ஊத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து சொல்லியிருக்காத இந்த பம்ப் ஹவுஸ்ல இருக்கிறவங்க மூடி வச்சிட்டாங்க. எங்களை அலோவ் பண்ணல. இது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. எங்களுக்கு இங்க மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு. வேற சிட்டிக்கு அந்தாண்ட போனீங்கன்னாக்கா கழிவுநீர் வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து ஸ்டாப் பண்ணல. இங்கதான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தி ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை இப்போ உண்டு கிளப்பிட்டு இருக்காங்க. கழிவுநீர் வண்டி வச்சிருக்கிறவன் போய் டிப்பர் லாரியா மாத்த முடியாது, வேற எதுவும் மாத்த முடியாது. கழிவுநீருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஓல வந்து டேங்கர் அட்டாச்மெண்ட் இதுதான் ஓட்டி ஆகணும், இதுதான் வண்டின்னு சொல்லிட்டு அங்க ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்கு. தனிப்பட்ட முறையில பால் வண்டி எப்படியோ அதே மாதிரி கழிவுநீர் வண்டின்னு சொல்லிட்டு அங்க ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்கு. நாங்க இதை வச்சு வேற எந்த தொழிலும் பண்ண முடியாது, எந்த தொழிலும் தெரியாது. 10-15 வருஷமா இதை தான் செய்யறோம். எங்களுக்கு இந்த இடத்துல தான் வேணும், அனுமதி வேணும். எங்களுக்கு இதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்க என்ன சொன்னாங்க வந்து கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? இங்க பம்ப் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வந்து ஊத்த வேணாம், உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார் ஸ்டாப் பண்ணாங்க, என்ன ஏதுன்ற விவரம் எங்களுக்கு சரியா சொல்ல மாட்டேன்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு இங்க சொல்றாங்க. வண்டி லோட நிக்குதுங்க. இங்க ஒரு 5-6 வண்டி லோடோட இருக்குதுன்னா, லோடு ஊத்துன வண்டி எம்டி வண்டி இருக்குது. 5-6 வண்டி லோடு வண்டி. தனிப்பட்ட நபர்களோட சுயலாபத்துக்காக எங்க எல்லாரையுமே அவங்கள்தான் ஓடட்டும், அவங்களும் பிழைக்கட்டும், நாங்களும் பிழைக்கணும். யாரும் வந்து பிழைக்கணும், யாரும் வந்து இது பண்ணணும்னு சொல்ற இது யார் வண்டி ஓடக்கூடாதுன்னு நாங்க விருப்பப்படல. எல்லாருமே கழிவுநீர் வண்டி வச்சு கழிவுநீர் தான் தொழில், அதுதான் நாங்க செய்யணும்னு கேட்கிறோம். எங்களை ஏன் அவாய்ட் பண்றாங்க? எங்களுக்கு இங்கதான் எங்களோட உரிமை இங்கதான் இருக்கு.